வட இந்தியாவின் ஆரவல்லி மலைத்தொடரில் மலைகள் எவை என வகுக்கப்பட்ட வரையறைகளுக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்ததால் ஒன்றிய அரசு பணிந்துள்ளது. அதன்படி ஆரவல்லி மலைத்தொடர் முழுவதும் புதிய சுரங்க அனுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வட இந்தியாவின் நுரையீரல் என்று வர்ணிக்கப்படும் ஆரவல்லி மலைத்தொடர் டெல்லியில் தொடங்கி ஹரியானா, ராஜஸ்தான் வழியாக குஜராத் வரை சுமார் 650 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதிலும், நிலத்தடி நீரை காப்பதிலும், தார் பாலைவனம் விரிவடையாமல் தடுப்பதிலும் இந்த மலைத்தொடர் முக்கிய பங்கு வகிக்கிறது. சட்டவிரோத சுரங்கங்களிலிருந்து இந்த மலைத்தொடரை காப்பது தொடர்பான பொதுநல வழக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் குழு ஒன்று தாக்கல் செய்த ஆரவல்லி மலைத்தொடருக்கான புதிய வரையறையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அந்த வரையறையின்படி ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ள ஊர்களின் தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டர் அல்லது அதற்கு மேல் உயரம் இருந்தால் மட்டுமே அது மலையாக கருதப்படும். அத்துடன் 500 மீட்டருக்குள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மலைகள் இருந்தால் மட்டுமே அது மலைத்தொடரின் தொகுப்பாக கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய வரையறையால் ஏராளமான குன்றுகள் மலை என்ற தகுதியை இழப்பதால் அங்கு சுரங்கங்கள் தோண்ட வழிவகை ஏற்படும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். புதிய வரையறையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட செய்தி வெளியானதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் சேவ் ஆரவல்லி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக சுரங்கங்களுக்கான விரிவான மேலாண்மை திட்டம் தயாரிக்கப்படும் வரை ஆரவல்லி மலைத்தொடரில் புதிய சுரங்க குத்தகைகளை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சர்ச்சை வெடித்த பிறகு போராட்டங்களுக்கு அடிபணிந்துள்ள ஒன்றிய அரசு உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முன் வந்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு பிறப்பித்த உத்தரவில் ஆரவல்லி மலைத்தொடர் முழுவதும் புதிய சுரங்க குத்தகைகளுக்கான அனுமதிக்கு தடை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைத்தொடரை சட்டவிரோத சுரங்கங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.